வணக்கம் காய்ஸ். நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுங்க. ஸோ இந்தியா மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஒரு பார்ட்டி ஆட்சி அமைக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? டோட்டல் சீட்ஸோட 50% ப்ளஸ் 1 மெஜாரிட்டி வேணுங்க. தமிழ்நாடை பொறுத்தவரையுமே 234 தொகுதி. ஓகே, அதில் 50%ன்ற போது 117 ப்ளஸ் 1 118 சீட்ஸ் பிடிச்சிருக்கணும் மெஜாரிட்டி பார்ட்டி. அப்படின்னா அவங்க டைரக்ட் மெஜாரிட்டியில் உட்காந்துர்லாங்க. ஆனால் எந்த ஒரு பார்ட்டிக்கும் அந்த மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அதை தான் ஹங் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னால் ஒரு பார்ட்டி தனியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன அப்படின்னா ஹங் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா நிறைய பார்ட்டிஸ் கான்டெஸ்ட் பண்ணால் ஓட் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆகுங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அண்ட் பீப்புள்ஸ் ஒரு பார்ட்டிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பார்ட்டி சேர்ந்து கோஆலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கோஆலிஷன் கவர்மெண்ட்டோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா சிங்கிள் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடையாது. கோஆலிஷன் கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா சின்ன பார்ட்டிஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் வீக் ஆகுங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டெசிஷன்ஸ் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும் அண்ட் ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். ரீஎலெக்ஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதில் சில அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அப்படின்னா பவர் ஷேரிங் நடக்குங்க. எல்லா குரூப்ஸ்க்கும் ரெப்ரசன்டேஷன்ஸ் கிடைக்கும். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் 2 தடவை நடந்திருக்குங்க. 1989 கிளியர் மெஜாரிட்டி இல்லாததுனால நடந்திருக்கு அண்ட் 1996 ஒரு ஹங் பார்லிமெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா கோஆலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஹங் பார்லிமெண்ட் அப்படின்றது தான். இந்த கான்செப்ட்ஸ் ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அதல் ஸ்டடி சர்க்கிள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும்